அனைவருக்கும் வணக்கம். 24/6/2026 ஆனி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி மாலை 6:12 வரை தசமி, பின் ஏகாதசி. நட்சத்திரம் மதியம் 1:59 வரை சித்திரை, பின் சுவாதி. வார சூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:59, மறைவு 6:39. ராகு காலம் 12:19 முதல் 1:54. யமகண்டம் காலை 7:34 முதல் 9:09. குளிகை காலை 10:44 முதல் 12:19. நல்ல நேரம் காலை 9:10 முதல் 10:10. மாலை 4:30 முதல் 5:30. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். கணவன் மனைவி இடையிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர புரிதல் கூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காதலர்களுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் மற்றும் ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் உயரும். வழிபாடு மாலையில் அம்மன் கோவிலில் நெய் தீபமேற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் போகலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. தாய்மாமன் வழியில் சில சுமூகமான உறவுகள் மேம்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சதி முறியடிக்கப்படும். உங்களின் கடுமையான உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். மருத்துவ செலவுகள் சற்றே குறையும். வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான திருப்புமுனை ஏற்படலாம். கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் டிஜிட்டல் மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனைகளும் படைப்பாற்றலும் மிளிரும். அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். எதிர்பாராத பண வருவதற்கு வாய்ப்புண்டு. எனினும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதை குறைப்பது நல்லது. வழிபாடு குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்ய நன்மைகள் பெருகும். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 4. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். தாயாரின் உடல்நிலை சீராகும். குடும்பத்தாருடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். வீட்டில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். ரியல் எஸ்டேட், விவசாயம் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அலுவலகத்தில் வேலை போல இருந்தாலும் அதை சுலபமாக முடிப்பீர்கள். வண்டி வாகன பராமரிப்பு அல்லது வீட்டை அழகுபடுத்துவதற்கான செலவுகள் செய்ய நேரிடலாம். வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட அலைச்சல்கள் குறையும். அதிர்ஷ்ட எண் தூய வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அண்டை வீட்டாரோடு சுமூகமான உறவு நீடிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள், திட்டமிடல்கள் வெற்றியடையும். தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். குறுகிய தூர பயணங்களால் லாபகரமான வருமானம் கிடைக்கும். வழிபாடு சிவபெருமானுக்குரிய நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவது உங்களின் ஆற்றலை அதிகரிக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2. கன்னி ராசியில் பிறந்தவர்கள்.
தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். குழந்தைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். உங்களின் பேச்சாற்றலால் புதிய வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். மார்க்கெட்டிங் மற்றும் கன்சல்டிங் துறையினருக்கு உன்னதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வங்கி சேமிப்பு உயரும். வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபட்டு நெய் தீபம் ஏற்ற தனவரவு அதிகரிக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை குடும்பத்தாரிடையே அதிகரிக்கும். உங்களின் தோற்றப்பொழிவு கூடும். சுப நிகழ்ச்சிகளில் முதன்மை பங்கெடுப்பீர்கள். புதிய முடிவுகளை எடுப்பதில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் சுய உழைப்பால் லாபத்தை கூட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய ஆடைகள், ஆபரணங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வழிபாடு: உங்கள் ராசிக்குள் சந்திரன் சுப பலன்களை தருவதால் பௌர்ணமி அம்மன் அல்லது துர்க்கை அம்மனை வழிபட எண்ணியவை ஈடேறும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக செலவிட நேரிடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் குடும்ப அமைதியை காக்கலாம். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புடைய உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும். உள்ளூர் வியாபாரத்தில் மந்தநிலை இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. சுப விரயங்கள், மருத்துவம், சுபகாரியங்கள் ஏற்படும் என்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை திட்டமிட்டு குறைக்கவும். வழிபாடு: கால பைரவரை ஞாயிறு அல்லது தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபடுவது போல் இன்றைய நாளில் மனதார நினைத்து வீண் விரயங்களை தவிர்க்கவும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபமும் கிட்டும். கூட்டு வியாபாரத்தில் பெரும் பங்குதாரர்களின் உதவி கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். நிதிநிலை: பல வழிகளில் இருந்தும் பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். கடன் சுமைகள் கணிசமாக குறையும். வழிபாடு: குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட இந்த அனுகூலமான பலன்கள் நீடிக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திரன். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்களின் அந்தஸ்து, கௌரவம் உயரும். தந்தையின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது அனுமதிகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களின் நிர்வாக திறமையை பாராட்டுவார்கள். தொழில் முதலீடுகளுக்கு செய்திருந்த விண்ணப்பங்களுக்கு வங்கி அங்கீகாரம் கிடைக்கலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வழிபாடு: சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை நினைப்பதுடன் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபட தொழில் மேன்மை உண்டாகும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் அல்லது குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி கிடைக்க வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். வழிபாடு: சர்வ மங்களங்களையும் தரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அல்லது தாயாரை வழிபடுவது அனுகூலத்தை அதிகரிக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் நீலம்.
அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவதால் தேவையில்லாத கோபமும் மன உளைச்சலும் வரலாம். குடும்பத்தாருடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசும் வார்த்தைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். புதிய தொழில் தொடங்கவோ புதிய முதலீடுகள் செய்யவோ பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவோ வேண்டாம். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் வாதாடுவதை தவிர்த்து உங்களின் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. மறதியால் பணத்தையோ சான்றிதழ்களையோ தொலைக்க வாய்ப்பிருப்பதால் விழிப்புடன் இருக்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிதவேகம் அவசியம். சிறிய அளவிலான அஜீரண கோளாறுகள் அல்லது உடல் சோர்வு வரலாம். வழிபாடு: காலையில் எழுந்தவுடன் குலதெய்வத்தை வணங்குங்கள். நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய அல்லது ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை மனதிற்குள் ஜெபிப்பது எதிர்மறை ஆற்றல்களையும் விலக்கி மன அமைதியை தரும். மீனராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.